வேதாளம் கணக்கா முதுகுல தொத்திக்கிட்டு பாடுத பாட்ட பாடுறான். அப்பா ஏய் அம்மா, என்ன கணக்காமா, சரியான புளி மூட்டை. ஒரு வேலையும் செய்யுது கிடையாது. ஆனா வேலைக்கு மட்டும் நல்ல மூக்கு முட்டை திங்க. பின்ன புளி மூட்டை கணக்கா இல்லாம எப்படி இருப்பா? எல்லாம் என் நேரம். என்ன செய்ய? இவள முதுகுல தூக்கிக்கிட்டு நடக்கவும் கழியல. பேசாம இப்ப கீழே இறக்கி விட்டா அவ பாட்டுக்கு எங்கேயாவது ஓடி போயிருவாளா? இவளை வச்சு பரிகாரம் பண்ணினாதான் எங்க வாழ்க்கையே நல்லா இருக்குமா? பின்ன என்ன செய்ய? கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சாதான் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கிடைக்கும். என்ன மைனியா, நீங்க பாட்டுக்கு தனியா பேசிட்டே வரிய? அது மேனகா, நான் ஒன்னும் தனியா பேசல. நீ பாட்டு பாடிட்டே வந்தேல்ல, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. மைனியா, அப்ப நான் பாடின பாட்டை ரசிச்சா நீங்க கேட்டுட்டு வரிய? அப்ப இன்னொரு முறை பாடட்டுமா? இன்னொரு நேரம் வாயை திறந்த பல்ல உடைச்சிருவேன். இல்ல மீனகா, பல்லுன்னு சொல்லல, வழி நடுவ ஒரே கல்லா கிடக்குன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அதான பார்த்தேன். ஏன் மைனி என் மேல என்ன பாசமா இருக்காவோ? மைனியோ, உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு மைனி கிடைக்கிறதுக்கு இவ்வளவு நாளா உங்க பாசம், உங்க அருமை எல்லாம் எனக்கு புரியாம போயிட்டு மைனி. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த 4 முடி கீதா தான். அந்த 4 முடி கீதா எந்த நேரம் பார்த்தாலும் உங்களை பத்தி என்கிட்ட குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாவ மைனி. அப்புறம் நான் எங்க மாமியார் கிட்ட ஏதாவது சண்டை போட்டுட்டுங்க வருவோம்ல, அப்ப எங்க மாமியார பத்தி குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாவ பாத்துடுங்க. நீ உன் மைனி கிட்ட சண்டை போட்டதான் சரி, உன் மாமியார் கிட்ட சண்டை போட்டதான் சரி, அங்க இருந்து இங்க வந்ததும் சரின்னு என்கிட்ட ஒவ்வொன்னா இலக்கி கொடுத்துட்டே இருப்பாவ மைனி. அவங்க பேச்சு இவ்வளவு நாளா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் பத்தியல, அதனாலதான் உங்க மேல வெறுப்பா இருந்த பாத்துருங்க. ஆனா நீங்க என் மேல என்ன பாசமா இருக்கிய. நான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் நீங்க எந்த விஷயத்திலயுமே என்ன விட்டு கொடுக்கவே மாட்டீங்க மைனி. என்னத்த செய்ய, உன் கிறகம் தான் எங்களை போட்டு ஆட்டி படைச்சிட்டு கிடக்கல, எல்லாத்தையும் கேட்டுதானே ஆவணும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சு அந்த 4 முடிய நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மைனியா. என்ன மேனிச்செல்லாம் சொல்லுதா? ஆமா மைனியா, நாங்க 2 பேரும் உட்கார்ந்து அந்த பழைய சோத்தை தின்னுட்டு இருந்தோம்ல, அப்ப பார்வதி பாட்டி வந்து சொன்னாவல்ல, ஏ கீதா உன் மாமியாரு சிக்கன் குழம்பும் ஆட்டு நல்லி எலும்பு சூப்பும் வச்சிருக்காவோன்னு. அத சொன்ன உடனே என்ன விட்டு போட்டு போயிட்டா பத்தியல மைனியா. ஆமா, நம்ம 4 முடிக்கு சோறு கண்ட இடம் தானே சொர்க்கமே. ஆமா மைனியா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். அந்த 4 முடிக்கு சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம். அதான் கூடவே நான் உட்கார்ந்துருந்தேன். என்ன கூட கண்டுக்காம அவங்க மாமியார் செஞ்ச சாப்பாட்டை திங்கிறதுக்கு ஓடியே போயிட்டா பத்தியல. அவ்வளவு நேரம் என் கூட உட்கார்ந்து சோத்தை தின்னுட்டு ஒரு செகண்ட்ல என்ன விட்டு போட்டு போயிட்டா பத்தியல மைனியா. அந்த 4 முடிய பத்தி தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. நான் தான் மைனி இவ்வளவு நாளா அவளை பத்தி புரியாம இருந்திருக்கேன். இப்பதான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சா சரி. அட, நம்ம சின்ன பொண்ணு தானே அது. அவ சம்மந்தியாரிய முதுகுல சுமந்துக்கிட்டு வாரா. சரியான கிறுக்கி. சின்ன பொண்ணு கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனால என்னவோ இப்படி முதுகுல தூக்கி போட்டு கொண்டுட்டு வாரா. சின்ன பொண்ணே, ஏன் சின்ன பொண்ணே? ஏக்கோ மரகதக்கா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரிலாம் இருக்கு. என்ன மேனகா சொல்லுத? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து நிக்கா? ஆமா மைனியா, இன்னைக்கு கல்யாணமான தம்பதிகளுக்கு மரகதக்கா வீட்ல விருந்துல வச்சுக்கிட்டு இருந்தாவோ. ஆமா, அதுக்கு என்ன மைனியா, மரகதக்கா வீட்டு விருந்து சாப்பாட சாப்பிடணும்னு தான் ரொம்ப ஆசையோட நானும் 4 முடியும் இருந்தேன் பார்த்துடுங்க. ஆனா மரகதக்கா எங்க மேல கோவமா இருந்தாவல்ல, அதனாலதான் வீட்டு புறவாசலோட போய் நம்ம பொண்ணு தாய் பாட்டிட்ட சோறு கேட்டோம் பார்த்துடுங்க. ஆனா அந்த பாட்டி வாழை இலை விரிச்சு எங்களுக்கு விருந்து சாப்பாடு வைக்காம 2 சட்டில பழைய சோத்தையும் நேத்திக்கு வச்சு மீன் குழம்பையும் வச்சு தந்துட்டு பார்த்துடுங்க. நானும் கீதாக்காவும் மரத்தடியில உட்காந்து சோகமா அதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சோகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோன்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்லுதா. மைனியோ, இப்பதான் உங்களுக்கு என்ன நல்லா பிடிக்கும்ல, என் மேல நீங்க நல்ல அக்கறையும் பாசமா இருக்கேல்ல மைனியோ. நான் கேட்டதெல்லாம் செய்வேல்ல மைனியோ. ஆமா, என் தலையெழுத்து என்ன செய்ய என்னன்னு சொல்லு. மைனியோ, மரகதக்கா வீட்டு விருந்து சாப்பாட சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மைனியோ. என்ன கூட்டிட்டு போறேல? நான் ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி தருவியல்ல மைனியோ. மரகதக்கா வீட்டுல மட்டும் சாப்பிட கூட்டிட்டு போங்களா. அவ்வளவு தானே, நான் கூட்டிட்டு போறேன்.
அதான் எங்க மைனி சொன்ன உடனே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாவல. மைனி உங்க முதுகுலயே நான் ரொம்ப நேரமா தொத்திக்கிட்டே கிடக்கும் பாத்தீங்களா? உங்களுக்கு குறுக்கு வலிக்கும்ல, நான் வேணா இறங்கி நடந்து வரட்டுமா? யாத்தாடி இவளை கீழே இறக்கி விட்டா அப்புறம் எஸ்கேப் ஆயிருவேளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேனகா, நீ காத்து போலதானே இருக்க, எனக்கு கணக்கவே இல்ல பாத்துக்க. அதனால நானே தூக்கிட்டு போறேன் உன்ன. சரி மைனியா. கையில் மிதக்கும் கணவனான். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு பாடுற இந்த வாய உடைச்சிடலாம் போல இருக்கு. மைனி என் பாட்டு கேட்டு ஏதோ பாராட்டதானே செய்திய? ஐயோ கடவுளே. சின்னப்படி என்ன சின்னப்படி இதெல்லாம்? ஏக்கா நானே என் மைனிகாரியும் பாசமா இருக்கத பார்த்து நீங்க வாயடைச்சு போய் நிக்கீளோ? ஏ மேனகா, அந்த அக்கா எங்க வாய் அடைச்சு போய் நிக்காவோ? வாய ஆணு திறந்துட்டுலாம் நிக்காவோ? மைனியா நல்ல காமெடியா பேசுதிய. ஏ அப்பா, காது கிட்ட கடந்து பல்ல போட்டு கெக்கப்புக்கன்னு சிரிச்சுட்டு கிடக்கா. என் காது சவ்வே கிழிஞ்சிரும் போல இருக்கு. பரிகாரம் பரிகாரம்னு என் பாதி உசுர இவன் எடுத்துருவா போலுக்க. என்ன சின்ன பண்ணி, இது என்ன கோலம்? ஏக்கா அது வந்து இதுதான்க்கா சங்கதி, தெரிஞ்சுக்கிட்டியா? அது சரி சின்ன பண்ணி, அதுக்கு இந்த கூறுகிட்டவளை இப்படி முதுகுல தூக்கி சுமந்துக்கிட்டு வர? என்னக்கா செய்ய, எல்லாம் ஏன் நேரம். அவ கிறகம் எங்க எல்லாரையும் போட்டு வாட்டி எடுக்கல. சரிக்கா அதெல்லாம் இருக்கட்டும். விருந்து சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு போக மிச்சம் மீதி ஏதாவது கிடக்காக்கா? ஆமா சின்ன பண்ணி, கொஞ்சம் போல குழம்பு கூட்டு சோறெல்லாம் மீதி இருந்து பத்துக்க. அதை எல்லாத்தையும் நான் கழனி தொட்டில கொண்டு போய் கொட்டணும்ல வச்சிருக்கேன். ஏக்கா தயவு செஞ்சு அதை காலனி தொட்டில கொண்டு மட்டும் கொட்டிடாத. தயவு செஞ்சு இவ வாயில கொட்டு, நீ நல்லா இருப்ப, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும்க்கா. என்ன சொல்லுது சின்ன பண்ணி? ஏக்கா இவளுக்கு ஒரு 2 உருண்டை சுவாத்த மட்டும் போடுக்கா தயவு செஞ்சு. சரி சின்ன பண்ணி, முதல்ல அவளை கீழே இறக்கி விடு, அப்புறம் உன் குறுக்குதான் விளங்காம போயிரும். சரிக்கா, முதல்ல சாப்பாடை எடுத்து வை. நான் இவளை எப்படியாவது வீட்டுக்குள்ள உருட்டிக்கிட்டே வந்துருந்தேன். இவ கிறக இவ வீட்டை மட்டும் பாதிக்கல போலுக்க, இந்த ஊரையெல்லாம் சுத்திட்டு அலையுது. ரமேஷ், ஏன் ரமேஷ் நில்லு நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நில்லுடே, இதான் டீ கடை, நீ பாட்டுக்கு எங்க போயிட்டு இருக்க? அட ஆமா, இதுதான் டீ கடை. என்னடே டீ கடை கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு நீ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்க. பாத்தியா குமாரி, என் நிலைமை எப்படி ஆயிட்டேன்னு? என் மச்சான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு எனக்கு மூளையே குழம்பி போயிட்டு, அதனாலதான் டீ கடைக்கு வரப்பட்டவன் டீ கடையை கூட அடையாளம் தெரியாம அதை தாண்டி போய்கிட்டே இருந்திருக்கேன். நல்ல வேளை நீ வந்ததுனால நான் இங்கேயே நின்னுட்டேன். சரிடே, அதெல்லாம் விடு. உன் மச்சான் நம்ம சின்ராசு சொன்னதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு நடந்துக்கிட வேண்டியதானே? அவன் உன் நல்லதுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். முடியாது முடியாது, முடியவே முடியாது. என்னடே இப்படி எல்லாம் சொல்லலாமா? நம்ம மச்சான்ல சின்ராசு மச்சான்னா அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போறான், அதுக்கு நான் என்ன செய்ய? என் மச்சான் என்ன தலைகீழ நில்லு இல்லைன்னா மேல மாடியில இருந்து கீழே குதின்னு சொன்னா கூட நான் குதிச்சிருப்பேன். ஆனா என்ன பார்த்து பரிகாரம் பண்ணணும், 2வது கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னா பத்தியா, அதுதான் என்னால பொறுக்க முடியல. என் மச்சானுக்கு என்ன பத்தியும் என் லைஃப் பத்தியும் நல்லாவே தெரியும். சரிடே, நம்ம மச்சான் தானே, நீ பேசாம இருக்குமாரு. என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும், என் வாழ்க்கைய பத்தி முழுசா தெரிஞ்சிருந்தும் அவன் இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லிருப்பானா? 2வது கல்யாணம்னா என்ன, வேற பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணுன்னு சொன்னான். அவன் தங்கச்சி தானே 2வது முறையா கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு இருந்தான். இங்க பாருக்கு பாரு, பேசாம இருந்துக்கா. சும்மா நீ என் மச்சானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. என் மச்சானோட தங்கச்சிய நான் ஆசைப்பட்டு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினேன். ஆனா அன்னைக்கு பிடிச்சது எனக்கு பீட. நானு இவ்வளவு நாளா அவளோட எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமால? உனக்கு தெரியாது, ஆனா என் மச்சானுக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னா பத்தியா, அவன் மச்சானே இல்ல, துரோகி. அப்படியெல்லாம் சொல்லாதடா. சின்ராசு மனசு குழந்தை மாதிரி. அவன் பாவம் உன் நல்லதுக்காக தானே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது, ஏன் நல்லதுக்காகவா? அவன் குடும்பத்தோட நல்லா இருக்கணுமா, அதுக்கு அவன் தங்கச்சிக்கு பரிகாரம் பண்ணணும்னு தானே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். இங்க பாருடே, குடும்பத்துல நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு மாமா மச்சான்னு நல்ல முறையா பழகுன நீங்களே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சரியா இருக்குமா? ரமேஷ், கோவப்படாத ரமேஷ், கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க. கோவப்படுதனா? உனக்கு அப்படிதான் தெரியும், ஆனா நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுது புரண்டுகிட்டு இருக்கேன் உனக்கு தெரியுமால? என்னது, அழுது புரண்டுகிட்டு இருக்கியா? ஆமா, சொல்ல முடியாத வருத்தத்தை எல்லாம் மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு அழுது புரண்டுகிட்டு இருக்கேன்.
என்ன ரமேஷ், திடீர்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க? அதே மனசுக்குள்ள பொங்கி அழுதுகிட்டு இருந்ததா, அவ்வளவு பொங்கலும் வெளியே வந்துட்டு. ரமேஷ், கண்ணீரை விட்டு கதறாதல. நான் மச்சாங்கிட்ட வேற உன்னை எப்படியாவது சம்மதிக்க வைக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்காக ஒரு 5-6 கப்பு காப்பியை வேணா குடிச்சுக்கிடுதே, உன் அக்கௌண்ட்ல எழுதிக்கிடுதேன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கோம்ல. 5-6 கப்பு காப்பி என்ன, இந்த காப்பி கடையவே உன் பேர்ல எழுதி தாரேன் குமார். இந்த பேச்ச மட்டும் விட்டுரு, என்ன தயவு செஞ்சு விட்டுரு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஆஹா, என் மச்சான் இப்படி நடு ரோட்ல அழுது புரண்டுட்டு கிடக்கான. மச்சான் மச்சான் அழாத மச்சான், எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ, என் மச்சான் கடந்து கதறி அழறத பார்த்தா என் கண்ணுலயும் கண்ணீர் பீறிக்கிட்டு வருத. மைனியா, உங்க புண்ணியத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாக்குக்கு ருசியா ஒரு விருந்து சாப்பாட சாப்பிட்டிருக்கேன். என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா மைனியா? சரி, வயிறு நிறைய தின்னுட்டே இல்ல? வயிறு நிறைய இல்ல மைனி, மூக்கு முட்டை தின்னுருக்கு. இப்ப தொண்டை வரைக்கும் இருக்கு சாப்பாடு. அப்ப வீட்டுல போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து ஆசைப்பட வேண்டியதான். மைனியா, நீங்க நல்ல காமெடியா பேசுதியே. எரும மாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அத நான் காமெடியா சொன்னேன்ல. மரகதக்கா, உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நாங்கெல்லாம் எந்த அளவுக்கோ மாறிட்டோம், ஆனா மரகதக்கா நீங்க நாங்க மாறவே இல்ல. வீட்டுக்கு வந்த எல்லாருக்கும் நல்ல ருசியா வயிறார சாப்பாடு போடுதியேக்கா. அப்படியா? சரி சரி. என்னக்கா அப்படியான்னு கேட்டுட்டிய? உங்களை நான் புகழ்ந்துலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, நீ நல்லா புகழ்ந்துகிட்டு தான் இருக்க, நானும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இதுதான்க்கா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, தற்புகழ்ச்சியே உங்களுக்கு கிடையாது பத்தியலா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் புதுமண ஜோடிகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்க்கா. உங்களை பார்த்தாலே நான் இதுக்கு முன்னாடி கோவம் தான் படுவேன், ஆனா இப்ப என்ன இந்த அக்கா நம்மளை பார்த்து நல்லா சிரிச்சுக்கிட்டே எப்படி இருக்கியேன்னு கேட்காவலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய? ஆமா ஆமா, அவ 2 பேருக்கும் இவளை பத்தி தானே நினைப்பே, வேற வேலையும் சொல்லியும் இல்ல இல்ல. மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை தான் எங்க மைனி கிட்ட யூஸ் பண்ணே பாத்துடுங்க. எங்க மைனிக்கு எனக்கும் இவ்வளவு நாளா எவ்வளவு சண்டை பிரச்சனை தெரியுமா? கடைசி மைனி என்கிட்ட வந்து பாசமா பேசும்போதே மறப்போம் மன்னிப்போம்னு நான் பழைய சண்டை பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டேன் பாத்துடுங்க. ஓஹோ, கதை அப்படியே போகுது. போகட்டும் போகட்டும். அதே மாதிரிதான் உங்க 2 பேரையும் மறப்போம் மன்னிப்போம்னு மன்னிச்சு விட்டுட்டேன். இனிமேல் நீங்க என்ன பார்த்தா பயந்து ஒளியணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை. என்ன என்னது, இவளை பார்த்து இவ 2 பேரும் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காவளா? சரியான கூறுகிட்ட குக்கர், என்னது பேசணும்னு தெரியாம அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்கா. சின்ன பொண்ணு, பாத்தியா உன் சம்மந்தியாரியா என்னமோ நல்ல மாதிரில பேசிக்கிட்டு நிக்கா. பேசட்டும்க்கா பேசட்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க போறா? அது சரி, பரிகாரம் செய்யணும்னு சொன்னீங்க, அது எப்போ? ஏக்கா, ஜோசியக்காரரு இந்த வாரத்துக்குள்ள பரிகாரத்தை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லியிருக்காருக்கா. அதனால தானே அவளை அப்படியே குண்டுகட்டா தூக்கிட்டு வந்துட்டேன். மரகதக்கா, நானும் எங்க மைனியும் இப்ப நல்லா பாசமா இருக்கோம், நல்லா பேசிக்கிடுதோம். அதெல்லாம் பார்த்து நீங்க கண்டிஸ்டி வச்சிடாதீங்க. என்னது கண்டிஸ்டியா? என்ன சொல்லுத மேனகா? அதுவும் என்ன பார்த்து நீ சொல்லுத? ஆமாக்கா, எல்லா மனசுல இருக்கவே வெளிப்படையா நீங்க சொல்ல மாட்டீங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன். நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் மரகதக்கா. நீங்க ஊடால புகுந்து எங்க மைனி கிட்ட எதையாவது சொல்லி எடுத்து கொடுத்து எங்களை பிரிச்சிடாதீங்க. அட கூறுகிட்ட குக்கர், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா நல்ல வயிறு நிறைய மூக்கு முட்டை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாக்குக்கு ருசியா மரகதக்கா கையால சாப்பாடு சாப்பிட்டேன்னு இப்ப அந்த அக்காவை பார்த்து எங்களை பிரிச்சிடாதீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு மேனகா, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏக்கா பாத்தீங்களா, சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வருது. பின்ன கோவம் வராம என்ன செய்ய? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க? ஏக்கா கோவப்படாதீக்கா, கூல் டவுன். எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீ என்னன்னு சொன்னேன். சின்ன பண்ணே, நீயாச்சு உன் சம்மந்தியாரியாச்சு, இவ வீணா என்கிட்ட வாழை ஆட்டுனான்னு வச்சுக்க, வாழை ஓட்ட நறுக்கி விட்டுருவோம் பாத்துக்க. எங்க வீட்டுல என் கையால செஞ்சு சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டே என்ன பத்தி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கா பாத்தியா? ஏக்கா, அதான் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன்க்கா, அதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோ கிறுக்கு பிடிச்சிருக்கோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் அவசியம் இல்ல. மூக்கு முட்டை விருந்து சோத்த தின்னு, நான் தின்ன சோறையெல்லாம் தொண்டை வரைக்கும் நிக்கின்னு சொன்னான்ல உங்ககிட்ட. ஆமாக்கா, அப்படிதான் சொன்னா. மரியாதை அவளை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிரு, இல்லன்னு வச்சுக்க அந்த மூக்க நறுக்கி நாய்க்கு போட்டுருவேன், அப்புறம் தொண்டைய ஒரே புடியா புடிச்சு போட பாத்துக்க. மைனியா, பேமுளி முழிக்காதீங்க, வாங்க போவோம்.
திமிரு பிடிச்சவன் சோறு போட்டவங்களே இப்படி பேசிட்டு போறா பாரா. இருட்டி பரிகாரத்தை செஞ்சு ஒரே நாள்ல உன் சேப்டரை முடிச்சு விடுதே. திமிரு பிடிச்சவா. மைனியா, இந்த பட்டு சாரி எல்லாம் எனக்கா? ஆமா மேனகா, இந்த பட்டு சாரி எல்லாம் உனக்குதான். இந்த கலர்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? ஆமா மைனியா, எவ்வளவு பாசமா எனக்கு இந்த பட்டு சாரி எல்லாம் தந்திருக்கிய. கலர் நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய. ரொம்ப நல்லா இருக்கு மைனியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்ப்ரைஸா இருக்கு மைனியா. நீங்க என் மேல இவ்வளவு பாசமா இருப்பீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்டவங்க பேச்சையெல்லாம் கேட்டு உங்க மதிப்பு நான் இவ்வளவு நாளா தெரிஞ்சுக்கிடாம இருந்திருக்கேன் பத்தியலா. என்ன சொல்லணும். சரி மேனகா, அதெல்லாம் விடு. இந்த நகை செட்டும் உனக்குதான், வாங்கிக்க. இந்த நகை செட்டு எனக்கா? ஆமா, உனக்குதான். நல்லா இருக்கா? ஆஹா, தங்க விக்கிற விலைக்கு என் மைனிகாரி எனக்கு ஒட்டியானம் கூட வாங்கி தந்திருக்காவல. என் மைனிய பத்தி இவ்வளவு நாளா நான் தெரிஞ்சுக்கிடாம இருந்தது ஏன் தப்புதான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் என் மேல என்ன பாசமா இருக்காவோ. நெக்லஸ், ஆரம், நெத்தி சுட்டி, ஜிமிக்கி, ஆஹா ஒட்டியானம் எல்லாம் எனக்குதான். பரவாயில்லையே, என் மருமவ பேசி எடுத்து என் மவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாள. என்னடி மேனகா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஏமா பாத்தியாமா, கலர் கலரான பட்டு புடவை, அப்புறம் தக தகன்னு மின்னுற தங்க நகைகள் எல்லாம் எனக்கு தான். பாத்தியாமா? அட ஆமா. ஏமா, நீ சொன்னது எல்லாம் பொய். என்னடி சொல்லுத? நான் சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமாமா. மைனிய நீ எப்படி எல்லாம் கண்டபடி ஏசுவ? மைனி கூட சேராத. அவள ஒரு மனுஷியே கிடையாது. அவ நம்ம வீட்டுக்கே ஆகாதவ. அவகிட்ட பேச்சே கொடுக்காத. நம்ம குடும்பத்தையே பிரிச்சு போடுவாட்டின்னு எப்படி எல்லாம் ஏசி இருக்கமா? எத்தே, ஐயோ, இந்த கேடுகிட்ட நேரம் பார்த்து கோல் போடுதாளே. என்னது இதெல்லாம் ஒரு நியாயமாத்தே? என்ன எப்படி எல்லாம் ஏசிருக்கிய? ஐயோ, என் மருமக முழிக்க முடியே சரியில்லை. சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவோம் உங்களுக்கு. மருமக, என் மவதான் கூறுகட்ட குக்கர்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. அது இவ பேசுறதெல்லாம் இப்ப உள்ளது இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ளத சொல்லிக்கிட்டு இருக்கா மருமகள. மருமகள, அப்படி எல்லாம் முறைச்சு பார்க்காத மருமகள. நான் இப்ப எப்படி உன்கிட்ட நடந்துக்கிட்டேன்னு உனக்கே தெரியும்ல மருமகள. அவ சரியான லூசு பைத்தியம். முன்னாடி உள்ள விஷயத்தை போட்டு இப்ப உளறிட்டு கிடக்கா. இதே பயப்படாதிய, உங்களை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். என் சம்பந்திகாரிய பத்தியும் அக்கு வேற ஆணி வேற எனக்கு தெரியும். அப்பாடா, தப்பிச்சிட்டேன்டா சாமி. ஒரு நிமிஷத்துல என் மவ என்ன பாட ஏத்திர பார்த்தாளா? பாத்தியாமா, கண்ணை பறிக்கும் நகைகள் எல்லாம் எனக்கு தான். மைனி எனக்காக தந்திருக்காவ தெரியுமா? என் மருமகள, பட்டு சேலையெல்லாம் அவகிட்ட கொடுத்தே சரி. அதுக்கு போய் இப்ப தங்க விற்கப்பட்ட விலைக்கு உன் நகையெல்லாம் தூக்கி அவகிட்ட கொடுத்துருக்கிய. அவ ஒரு கூறுகட்ட குக்கர் இல்ல. இதே கவலைப்படாதிய, இதெல்லாம் தங்க நகை இல்ல, எல்லாம் கவரிங்கு. 500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அதானே பார்த்தேன். ஏம்மா, அதானே பார்த்தேன்னு ரொம்ப சிரிக்காத. கவரிங் நகையா இருந்தாலும் 500 ரூபாய் போட்டு என் மைனி எனக்காக வாங்கி தந்திருக்காவோ. சும்மா இப்படி குசு குசுன்னு பாடு பேசி என்னையும் என் மைனியும் பிரிச்சிராத. என்னடி சொல்லுத? நான் எதுக்கிட்டே உங்களை பிரிக்க போறேன்? ஆமா, ஒரு வீட்ல மைனியும் சம்பந்திகாரி ஒத்துமையா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காத. நாங்க 2 பேரும் இவ்வளவு நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். பழசையெல்லாம் மறந்து இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். எங்க 2 பேரையும் நீ எதையாவது ஒண்ணு சொல்லி பிரிச்சிராதம்மா. அட கூறுகட்டவளா, நான் எனக்கு இவ 2 பேரையும் பிரிக்க போறேன். பாத்தியா மருமகள, வாய்க்கு வந்தபடி எப்படி எல்லாம் பேசுதானே. எதே, பரிகாரம் முடியது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கதே. அவ என்னனாவது பேசிட்டு போட்டும். பாத்தியாமா, எனக்காக என் மைனிகாரி எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுதா ஒண்ணு. பாத்தேளாத்தே, நான் என்ன பேசுறேன்னு கூட அவளுக்கு தெரியாது. அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. மைனியா, நீங்க என் மேல ஆசைப்பட்டு எனக்கு பட்டு சாரி அப்புறம் நகையெல்லாம் கொடுத்திருக்கீல்ல. ஒரு நிமிஷம் இருங்க மைனியா, நான் போய் இந்த பட்டு சாரியெல்லாம் உடுத்திட்டு நகையெல்லாம் போட்டுட்டு வரேன். சரி மேனகா. எத்தே, இன்னும் என்ன அதிர்ச்சியாவே இருக்கிய? எத்தே, நாம எடுத்த முயற்சி எல்லாம் கைகூடி வரப்போகுது. அதனால சந்தோஷமா இருங்க. இன்னும் 2-3 நாள்ல நம்மள பிடிச்ச பீட ஒளிஞ்சு நம்ம வீட்டுக்கு நிம்மதி கிடைக்க போகுது தே. மைனியா, சின்னப்படி மர்மோளா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. மைனியா, இந்த பட்டு சாரி நகையெல்லாம் உடுத்தினதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. எத்தே, பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணிரலாம். பொண்ணு ரெடி. மைனி என்ன பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லுதாவோ. மர்மோளா,